வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 12வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 25ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை. இன்றைய கிழமையை வழிநடத்தக்கூடிய கிரகம் சனி கிரகம். சனி கிரகத்தின் அதிதேவதை யமன் மற்றும் ஐயனார் என சொல்லக்கூடிய ஐயப்பன் சுவாமிகள். ஐயப்பன் சுவாமிகளிடமிருந்து சனி கிரகத்தின் ஆற்றல்கள் கதிர்வீச்சு அனைத்தும் வெளிப்படுகிறது. இன்றைய தினம் நாம் அனைவரும் ஐயனார் ஐயப்பன் சுவாமிகளை வணங்கி வழிபாடு செய்வது என்பது இன்றைய தினத்தை மகிழ்ச்சியோடு நற்பலன்கள் அனைத்தும் பெற்று நல்லபடியாக கடந்து செல்ல பெரிய உதவியாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் 2 நட்சத்திரங்களிலும் 2 ராசிகளிலும் பயணம் செய்கிறார். ஆமாம் அன்பர்களே, இன்று காலை 10:35 வரை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் செய்து 10:35 பிறகு ராசி மாற்றமும் நட்சத்திரமும் மாற்றமும் அடைகிறார். அதாவது தனுசு ராசிக்கு வருகிறார். கேதுவுடைய மூலம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 2ஆம் திதியான துவிதியை திதி இன்று இரவு 7:24 வரையும், அதற்கு அடுத்து 3ஆம் திதியான திருதியை திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும், ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி ரிஷப ராசியாக இருக்கிறது. காலச்சக்கரத்திற்கு 2ஆம் ராசியான சுக்கிரனின் அதிபதியான ரிஷப ராசி, பூமி ராசியான ரிஷப ராசி இன்றைய தினம் சந்திராஷ்டம ராசியாகவும், அந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் கிருத்திகை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் தனுசு ராசியில் காலச்சக்கரத்திற்கு 9ஆம் வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் குருவின் வீடான நெருப்பு ராசியான தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரனும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இங்கு சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, பித்ருஸ்தானம் என அழைக்கக்கூடிய தனுசு ராசியில் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது சிறந்த அறிவை தர இருக்கிறது. நிறைவான ஆற்றலை தர இருக்கிறது. பூர்வ புண்ணியங்களின் வகையில் நன்மைகள் தரக்கூடிய நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை சுபகாரியங்கள் தொடர்பாக உங்களுக்கு இருந்து வந்த உங்களது பூர்வ புண்ணியத்தின் பயனாக சுபகாரியங்கள் தொடர்பாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய அமைப்பாகவும், திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது. மீனம் ராசி என சொல்லக்கூடிய நீர் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் செல்லக்கூடிய பயணம் சிறப்பான பயணமாக இருக்கும். நீர் ராசி என்பது முழு பயனை கொடுக்கக்கூடிய ராசி. இந்த ராசியில் செல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் குடும்பத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தையும் குறையக்கூடிய அளவிற்கு அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து உங்களது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது அஷ்டம ராசி பயணமாக அமைகிறது. அஷ்டம ராசி பயணத்தில் சந்திரன் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ கொடுப்பதற்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையுடைய ரிஷபராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். பொதுவாக 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம்
உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வருவதற்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் 8வது வீடு. இது போன்ற காலகட்டங்களில் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது என்பது இன்றைய தினத்திற்கு மட்டுமல்லாமல் என்றைக்குமே சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய இல்லறம் நல்லறமாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களது இயக்கங்களை நிர்வகிக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உங்கள் வீட்டிலேயே இருப்பது இன்றைய தினத்திற்கு சிறப்பான நற்பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் நண்பர்களே, தேவையில்லாத தொந்தரவுகளையும் அவசியமில்லாத செலவுகளையும் செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. அது போன்ற தேவையில்லாத செலவுகள் கொடுக்கக்கூடிய மனநிலையை மாற்றி சிறப்பாக செயல்படுவதற்கு உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு உதவியாக இருந்து இன்றைய தினத்தை சிறப்பாக கடந்து செல்ல வைக்கிறார். மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தின் பலன்களை தனுசு ராசியிலிருந்து இன்றைய தினம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினத்தின் நற்பலன்கள் சுறுசுறுப்பை தர இருக்கிறது. சுய சிந்தனை கொண்ட சிறப்பான செயல்பாடுகளையும் தர இருக்கிறது. 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு. திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அதோடு மட்டுமல்லாமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்கான வீடாகவும் இந்த வீடு அமைகிறது. இன்றைய தினத்தின் செயல்பாடுகளை கணக்கில் கொள்ளும் பொழுது சிறந்த செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய உயர்வான எண்ணங்களையும் தரக்கூடிய பொன்னான நாளாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீட்டில் நெருப்பு ராசியில் மேச ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செய்யக்கூடிய பயணம் நெருப்பு மாதிரியாக இருக்க போகிறது. ஆமாம் நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமை தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை நெருப்பு போல நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். வெற்றி ஸ்தானத்தின் பலன்களை அடைய இருக்கிறீர்கள். தனுசு ராசியின் வழியாக அகம் சார்ந்து மனது சார்ந்து தரக்கூடிய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது பந்த பாசத்தை கொடுக்க இருக்கிறது. மனம் விட்டு பேசக்கூடிய நிறைவான தன்மையும் கொடுக்க இருக்கிறது. வேலை தேடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அதாவது 6வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு வேலை அமைவதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். அன்பர்களே, தனுசு ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம் நிறைவான பயணமாகவும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சிறப்பை தரக்கூடிய பயணமாகவும் அமையும். ஆமாம் அன்பர்களே, வெற்றியை கொடுக்கக்கூடிய வீட்டின் பயணம் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் என்றும் சொல்லலாம். சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புத்திஸ்தானத்தின் பலன்களை தனுசு ராசியிலிருந்து சந்திரன் வழியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை சிறப்பாக தர இருக்கிறது. நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியை மிகவும் சிறப்பாக தர இருக்கிறது இன்றைய தினம். பொதுவாக சொல்லும் பொழுது 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கலாம். ரிஷப ராசியில் பூமி ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் செல்லக்கூடிய பயணம் தொழில் ஸ்தானத்தின் பயணமாக அமைகிறது. எந்த வகையான தொழில், வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் தொடர்பாக தொழில் ரீதியாக நீங்கள் கொண்டுள்ள தொடர்புகளுக்கு சாதகமான லாபகரமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சூரியனின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, பணவரவுகள் சிறப்பாக இருந்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக போகிறது. இன்றைய தினத்தை நீங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல இருக்கிறீர்கள். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, தாயின் வீடு என சொல்லக்கூடிய தனுசு ராசியிலிருந்து ஆழ்ந்த அறிவு தர இருக்கிறது. சிறப்பான நற்குணம் என சொல்லக்கூடிய தன்னடக்கத்தையும் கொடுக்க இருக்கிறது.
அன்பர்களே, இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகிறது. மன நிம்மதி, மன உற்சாகம், மன மகிழ்ச்சி இருமடங்காக்கி தரப்போகிறது. உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக்கி தர இருக்கிறது மாதுருஸ்தானம். மேசம் ராசியில் நெருப்பு ராசியில் புதன் பகவான் செல்லக்கூடிய பயணம், உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம் வயதான தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளையின் வழியில் பொருளாதார உதவிகள் வந்தடைய போகிற நல்ல நாளாக அமைத்து தர இருக்கிறார். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தனுசு ராசி என்பது சகோதரஸ்தானம், இளைய சகோதரஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இந்த வீட்டினுடைய நற்பலன்களை சந்திரன் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். சிறப்பாக அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது புத்தி கூர்மையை தர இருக்கிறது. சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல உடல் ஆரோக்கியத்தை தர இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இளைய சகோதரர் இளைய சகோதரின் வழியில் அன்பையும் பாசத்தையும் இருமடங்காக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கப் போகிறது. பூமி ராசியில் ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு 2 சொந்த வீடுகள், ஒன்று ரிஷபராசி, மற்றொன்று துலாம் ராசி. 2 வீட்டுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி வீட்டில் இருந்து பூமி ராசியில் அவர் தரக்கூடிய பூமி தொடர்பான நற்பலன்கள், விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், பழத்தோட்டம் வைத்திருப்பவர்கள், பண்ணைகள் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு இன்றைய தினம் என்பது நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவில், நல்ல வசதி வாய்ப்புகளை கொண்டு வந்து தரக்கூடிய அளவில் நல்ல நாளாக, சிறந்த நாளாக அமைத்து தருகிறார். விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய பண வரவை கொடுக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறார். ஆமாம் அன்பர்களே, அகம் சார்ந்து பார்க்கும் பொழுது, மனது சார்ந்து பார்க்கும் பொழுது சாந்த குணத்தை கொடுக்க இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய பந்த பாசமான குணங்களையும் கொடுக்க இருக்கிறது. இன்றைய தினத்துடைய உங்களது செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? பணம் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். குடும்பஸ்தானத்தின் பயணம், சந்திரனுடைய குடும்பஸ்தானத்தின் பயணம் உங்களது குலதெய்வ கோயிலை உங்களுக்கு கொண்டு வந்து காட்டக்கூடிய நாளாக அமைத்து தரும். ஆமாம் அன்பர்களே, இதுவரை உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தேடிக்கொண்டு இருப்பீர்கள். குலதெய்வ கோயில் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த பூமியில் சிறப்பாக வாழ்வதற்கு பொருளாதார மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மகா சக்தியாக இருக்கும். அந்த குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த கோயில் எங்கு இருக்கிறது என்பதை குறிப்புடன் காட்டி கோவிலுக்கு செல்வதற்கான வழிகாட்டக்கூடிய நாளாக அமைத்து தரும். மீனம் ராசியில் நீர் ராசி என சொல்லக்கூடிய முழு பயன் தரக்கூடிய நீர் ராசியான மீனம் ராசியில் 5ஆம் இடத்தில் செவ்வாய் செல்லக்கூடிய பயணம் விருச்சிக ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் பெற்ற குழந்தைகள் வழியில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப் போகிறது. ஆமாம் அன்பர்களே, சிறந்த குழந்தை, தெளிவான குழந்தையை, அறிவான குழந்தையை, ஆக்கப்பூர்வமான குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு நீங்கள் பெற்ற குழந்தைகள் வழியில் மதிப்பு மரியாதை மட்டுமில்லாமல் அதற்கான புண்ணியங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது தைரியத்தை தர இருக்கிறது, தன்னம்பிக்கையை சிறப்பாக தர இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முக்கியமாக செய்தி சொல்ல வேண்டும். நமது ஊரிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய தவறான கருத்து, அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை என்பது தீய குணங்களை கொண்ட குழந்தையாகவும் மாமனார் மாமியார்களுக்கு ஆகாத குழந்தையாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 7 வருடங்களாக இருக்கும். ஒரு குழந்தை பிறந்து 7 வருடங்கள் மட்டுமே சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருப்பார். அதற்கு அடுத்து பூராடம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து விடுவார். அதனால் நட்சத்திரம் என்பது மாறக்கூடியது. மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை திருமண வயதை அடையும் பொழுது வேறு நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பார் சந்திரன். பூமி ராசியில் குரு பகவான் ரிஷபராசியில் செல்லக்கூடிய பயணம் சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உறவு நிலைகளை மேம்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி
இருவருக்கும் இடையே அதிகளவு அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாகவும் இதன் நற்பலனாக மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய நாளாகவும் இருக்கப் போகிறது. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தனுசு ராசி என்பது இரகசியஸ்தானம் என சொல்லக்கூடிய விரயஸ்தானமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக சொல்லும் பொழுது 12ஆம் இடத்தில் செல்லும் பொழுது ஒரு கிரகம் விரயங்களை கொடுக்கும் என்பது பொதுவாக சொல்லக்கூடிய விதி. அதே சமயம் இன்றைய தினம் என்பது முதலீடுகள் செய்வதற்கான நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த வகையில் முதலீடு செய்யலாம்? தங்கத்தின் வழியாகவும் சொத்துக்கள் வழியாகவும் வங்கிகளில் டெபாசிட் செய்வதன் மூலமாகவும் முதலீடுகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். சனி ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த தேக்கமான நிலைகள் எல்லாம் முழுமையாக விலகுவதற்கான அனைத்து வகையான கைங்காரியங்களையும் செய்வார் சனி பகவான். இதன் தொடர்ச்சியாக தொழிலில் நல்ல வளர்ச்சி பெற்று யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்லும். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு லாபஸ்தானம். தனுசு ராசி என்பது உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய வீடு. அகம் சார்ந்து மனது சார்ந்து செய்யக்கூடிய நற்பலன் தைரியத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடியது. சுய சிந்தனையை நிறைவாக தரக்கூடியது. கும்பம் ராசியில் உங்கள் வீட்டிலேயே காற்று ராசியில் ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பம் தொடர்பான நிகழ்வுகளுக்கு சிறப்பை தருவார். உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய அளவிற்கு சனியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் உண்டாகும். அன்பு பாசம் காதல் அனைத்தும் மேன்மை பெறும். நல்ல குணம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலம் சிறப்பான வேலை வாய்ப்பை பெற்று வாழ்க்கையின் சிறப்பான இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பாக லாபஸ்தானத்தின் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தனுசு ராசியின் பயணமாக இருக்கும். அகம் சார்ந்து தரக்கூடிய நற்பலன் சாந்த குணத்தை சிறப்பாக தருகிறார். அனைவரிடமும் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணத்தையும் சேர்த்தே தருவார். இன்றைய தினத்தின் செயல்பாடு உங்களது மைண்டும் மனசும் ஷார்ப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட இருக்கிறது. நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் சேர்த்தே தர இருக்கிறது. 3ஆம் இடத்தில் பூமி ராசியில் ரிஷப ராசியில் செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய சிறப்பான நற்பலன்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அதன் நற்பலனாக பொருளாதார நிலை மேலும் சிறப்படைய இருக்கிறது. இது போன்ற நல்ல அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்லும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.